காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. குரு வாங்க மேடம். 2 நாள் ஜாலியா வெளியே போயிட்டு வந்துட்டீங்க போல. ஜாலியா? சரி அதை விட, நீ ஏன் என்னமும் சாப்பிடவே இல்ல? நானா சாப்பிட்டனே. நீ நேத்துக்கு நைட்ல இருந்தே சாப்பிடவே இல்லையா? இல்லை செய், மதியம் வீட்டுக்கு போனேன். அப்போ அம்மா ஊட்டி விட்டாங்க. நேத்துக்கு நைட்டு நீ இங்க இருந்து சாப்பிடவே இல்லையா? அது பிறகு காலையிலயும் டிஃபன் சாப்பிடலையா? அது என்ன அது? நேத்துக்கு நைட்டு இன்னைக்கு காலையில ஏன் வீட்ல இருந்து சாப்பிடவே இல்ல? மதியம் வீட்டுக்கு போனா ஆண்டி ஊட்டி விட்டுருப்பாங்க, ஓகே. என்னமா நைட்டு கூட சாப்பிடலையா? அப்ப என்ன வெட்டி கேக்குற வேலை பார்த்துட்டு இருக்க? இல்லங்க, நான் சாப்பிட்டேன். நைட்டு கொஞ்சம் இப்ப தலைவலியா இருக்கா, கொஞ்சம் லேட்டா சாப்பிடலான்னு தான் உட்காந்துருக்கேன். இங்க யாராவது நான் இல்லாத 2 நாளும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, தலைவலி அவ்வளவுதான். எப்பல இருந்து தலைவலி? நேத்துக்கு நைட்ல இருந்தே உனக்கு தலைவலியா? பிரியாத்தே நீ அம்மான்னு தான் கூப்பிடுற. தலைவலி நேத்துக்கு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏடா நான் சொல்லது உன் மரமடையில ஏறதா இல்லையா? கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு செய், அதான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடலான்னு. கத்தாதுங்க. ஏமா நீ என்ன பண்றீங்க? இளம் இசைய பாக்குறதுக்காக வந்தேன். யாரே நீ இசையை பாக்குறதுக்கு வந்தியா? நான் இசைய பாக்குறதுக்காக வந்தேன். அவங்க குரு கூட பேசிட்டு நிக்கிறாங்களா, அதான். நீ யார பார்க்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ பார்க்க வந்தவங்க இசை கூட பேசிட்டு இருக்காங்க. அவ பேசி முடிச்சிட்டு போட்டுருந்தானே வெயிட்டிங். இல்லத்தான், நான் இசைய பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஒருவேளை நிஜமாவே இந்த ஓசையை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பாளோ? குரு பாக்கணும்னா சீக்கிரமாவே வந்து பாத்துட்டு போயிருக்கலாமே. என் கார் வீட்டுக்குள்ள வந்து 20 நிமிஷம் தான் ஆகுது. வெயிட் பண்ணி இருந்து இசையை பாக்குறதுக்காக வந்திருப்பாளோ? இல்லத்தான், நான் சும்மா தான் வந்தேன். குரு கூட அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசி முடியட்டும். சரி, உளவா எதுக்கு இங்கே நிக்கிறா? இல்ல, நான் இங்கே நிக்கிறேன். இவன் கூட ஏதாவது சண்டை போட்டுருப்பாளோ? சண்டை போடுற ஆள் இவளும் இல்ல, சண்டை போட்டு பேசாம இருக்கிற கேரக்டர் அவனும் இல்ல. நீங்க உங்க தம்பியை பார்க்க வந்தீங்களா? மாமா நீங்க போய் பாருங்க தான், நான் அப்புறம் இசையை பாத்துக்கிறேன். இல்ல நான் வெயிட் பண்றேன். அவங்க பேசி முடிச்சதுக்கு பிறகு. என்னமோ சரியில்லையே. நீங்க போங்க. சரிம்மா. டேய் வாங்க ப்ரோ, மதுரையெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு அடி தூள் கலப்புறீங்க போலயே. தூள் கலப்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா என்னமா சாப்பிடவே இல்லையா? அது கொஞ்சம் தலைவலி ப்ரோ, இனிமேதான் சாப்பிடணும். சரி, வெளியே போனீங்களே, எப்படி இருந்தது? தனியா போயிருந்தா கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணிருக்கலாம். என் கூட தான் இந்த ஓசையை பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுட்டானே. எங்க என்ஜாய்மெண்ட் இல்ல. என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. நேத்து நைட்ல இருந்து நீ வீட்ல சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? ஐயோ ஒரு அர்த்தமா இல்ல, கத்தாதுங்க. இசை வாங்க அத்தை. ஐயோ பிரியாமா, யாருக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உனக்கு தான் கண்ணா. நேத்து ராத்திரியில இருந்து நீ வீட்ல சாப்பிடவே இல்ல. ஏன் சாப்பிடலன்னு கேட்டாலும் எதுவும் பதில் சொல்லல. இப்பவே இம்பட நேரம் பாத்துக்கிட்டே இருந்தேன், நீ அங்க வருவேன்னு. காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்தே ரூமுக்குள்ளே இருக்கியா? தலைவலியா இருக்க நானே புரிஞ்சுக்கிட்டேன், அதான் எடுத்துட்டே வந்துட்டேன். ஐயோ பிரியாமா, எடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு கிழிச்ச லட்சணத்தை அத்தை மதியே சொல்லிட்டாங்க. நீங்க வைங்க அத்தை, அவன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு நான் பாக்குறேன். குரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரே ஆளு உன்கிட்டதான். நீ இருக்கிறதுனால தான் போட்டே எடுத்துட்டு வந்துட்டேன். வைங்க அத்தை, அதெல்லாம் அவன் எடுத்து சாப்பிடுவான். சரிம்மா. ஐயோ பிரியாமா. என்னடா பாத்துட்டே இருக்க? நீ சாப்பிட்டு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. தேவ இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கா, நீ எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? தலை வலிக்க வயிற்று பசிக்க என்ன சம்பந்தம்? ஏடா தலை வலிச்சா சாப்பிடக்கூடாதுன்னு எந்த டாக்டர் எழுதி வச்சிருக்காரு? இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். இங்க பாருடா, நீ சாப்பிட்டு முடியறது வரைக்கும் இங்க இருந்து நான் எந்திரிக்க போறதா இல்ல. எங்க இம்சா, அதான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன் எல்லாம், நீங்க கிளம்புங்க. என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? என்ன எதுக்குடா பாக்குறேன்? என்னடா பாத்துட்டே இருக்க? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ப்ரோ, நீங்களே டிராவல் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஆமாண்டா, பயங்கர டயர்டு. நான் ஒத்தையில போயிருந்தா கூட இவ்ளோ டயர்டா இருந்திருக்காது. ஆனா இந்த ஓசையை கூட்டு போன பாத்தியா, நீ இவளை அப்பவே அரசுகிட்ட இருந்து காப்பாத்தாம இருந்திருந்தியானா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? ஏன்? டேய் எனக்கு தெரியும், நீ அவ மேல பாசம் வச்செல்லாம் அவளை காப்பாத்தல. எனக்காக தான் இந்த ஓசையை நீ அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டேன்னா எனக்கு தெரியும்.
ஆனா பாத்தியா, நீ தத்து எடுத்ததுக்கான காரணம் ஒண்ணும் இல்லாம போயிட்டு பாறேன். ஏண்டா இந்த அறிவே இல்லாத மஞ்ச மக்கானுக்காகவா என்ன நீ காப்பாத்துன? ஏண்டா அவனுக்காக தான் என்ன அம்மாவா தத்து எடுத்துக்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்லங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட இருந்து கிடைச்சதுனால தானே. பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப். ஏண்டி, முன்ன பின்ன அவன் உனக்கு தெரியுமா? யாருன்னே உனக்கு அவனை தெரியாது. இருந்தோ அவன் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி உன்னை பாதுகாத்துட்டு இருக்கானா, அதுக்கு இந்த சாம், இந்த தலைவன் தாண்டி காரணம். டேய், என்னங்க அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். என்னமோ அவனுக்காக தான் அந்த ஆள் கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்துன மாதிரி. அதுதானடி உண்மை. அவனுக்கு நான் தான் முக்கியம். எது நீ முக்கியமா? டேய், கடவுளே, நானே இந்த டைரிய படிச்சு படிச்சு தலைவலியில இருக்கேன். இதுங்க ரெண்ட வந்து உட்கார்ந்து உசுர வாங்குதுங்க. டேய், அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுடா. இசைக்கு அப்புறம் தான் ஒன்னே எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் எனக்கு அம்மா மாதிரின்னு எப்பவும் சொல்லுவியே. அவ அப்படிதான் கூவிட்டே இருப்பான். நீ எதுக்காக அவளை காப்பாத்துறேன்னு எனக்கு தெரியும். ஏடி, சும்மா வார போற பொண்ணுங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அவன் என்ன தியாகியா? அவன் இந்த அண்ணனுக்காக தான் உன்னை காப்பாத்தினான். இது புரியாம நீ என்னமோ உனக்காக தான் உன்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதுனாலதான் உன் மேல பாயாசமாகி உன் அம்மாவா தத்து எடுத்த மாதிரி நீயா பெரிய மன்னர் பரம்பரை மண்ணங்கட்டி பரம்பரைங்கிற மாதிரி பீத்திக்காத. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க இருந்து எந்திரிச்சு போறீங்களா? ஓ சாரிடா, உனக்கே தலைவலி பாத்தியா? நீ மொத சாப்பிடு, அது பிறகுதான் நான் இங்க இருந்து போவேன். ஐயோ, இசைக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன், அவங்க ஓபன் பண்ணவே இல்ல. ஏதோ நார்மல் மெசேஜ்னு ஓபன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இசை, அவன் கையில தீ காயம் பட்டிருக்க. நீங்க இப்படி இல்ல, நம்ம எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்தாலும் அவன் எடுத்து சாப்பிட போட்டோம் இல்ல, அவன் பிரச்சனை என்னன்னு உங்ககிட்ட சொல்ல போட்டோம் இல்ல. ஒரு தடவை போன் எடுத்து என் மெசேஜ பாருங்களேன். போன்ல தான் கொஞ்ச நேரமா மெசேஜ் வந்துட்டே இருக்கலாம். என்னன்னு பாரு. ஏதாச்சும் கம்பெனி மெசேஜா இருக்கும். இசை மட்டும் இந்த மெசேஜை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் குருக்கு கையில காயம் பட்டிருக்கான் இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இவன் என்னதான் உருட்டினாலும் அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கிட்ட தானே எரிஞ்சு எரிஞ்சு விடுவான். என்ன மெசேஜ்? ஏண்டா, நாங்க கண்ணு போட்டுருவோம்னா சாப்பிடாம உட்காந்துருக்கேன். குரு, ஆ? கைய காட்ட. கைய எதுக்கு காட்டணும்? இல்ல, நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் காவலுக்கு இருக்கோம். நீ ஒரு பறக்க கூட எடுத்து உன் வாய்க்குள்ள வைக்கவே இல்லையே, அதான் கைய காட்டுன்னு கேட்டேன். டேய், ஒண்ணுதான் காட்டுன்னு சொல்றேன்ல. கைய காட்டுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன உங்களுக்கு சாப்பிடணும் தானே? அதெல்லாம் இருக்கட்டு, உன் கைய காட்டுன்னு சொன்னேன். என்ன ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? டேய், கைய காட்டுன்னு தானே சொல்றான். கைய காட்டுறதுல என்ன இருக்கு? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். காட்டுங்கறேன்ல. ஏங்க, இம்ச கைய விடுங்க. டேய், கையில என்னடா இவ்ளோ பெரிய காயம்? அது தெரியாம எப்படியோ பட்டுச்சு. இது பாக்குறதுக்கு தீ காயம் போல இருக்கு. அங்கங்க பொள்ளி பொள்ளி இருக்கு. டேய், ஒன்னதான் கையில எப்படி காயம் பட்டிருக்கு? எங்க அவங்க பிரியாத்த இருக்காங்கல்ல, அவங்க வேஸ்ட் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. காலேஜ்ல ஒரு முக்கியமான பேப்பர் அதுல மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அத பாக்க போகும்போது தெரியாம கையில தீ பட்டுட்டு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு காயம்னு நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஷாக் ஆகுறீங்க? என்னாலதான் உனக்கு எப்படி ஆயிடுச்சு. நான் மட்டும் என் டைரிய தீல தூக்கி போடாம இருந்திருந்தா உன் கையில இவ்ளோ பெரிய காயம் இருக்காதலாம். என்னமோ இங்க நடந்திருக்கு. இதனாலதான் சாப்பிடலையா? ஏண்டா, அத்தைக்கிட்டயும் அம்மாட்டையும் சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, இது சின்ன காயங்க, ஊதி விட்டா போக போகுது. சரி, நீ முத சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஆயின்மெண்ட் போடலாம். டேய், ஒன்னதான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஆயின்மெண்ட் போடலாம்னு சொன்னேன். இல்லங்க, நீங்க வைங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டேய், நான் உன்னை சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ அவனை பாக்குற. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க, நீங்க வைங்க. ஏண்டா? இல்ல ப்ரோ, அவங்க ஏதோ தெரியாம. நீதான் அவள அம்மாவா தத்தெடுத்துட்டியே. என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடுடா, அதுக்கு பிறகு ஆயின்மெண்ட் போடலாம். இல்ல ப்ரோ. என்ன இல்ல ப்ரோ? சாப்பிடுங்கிறேன்ல. இவர் தப்பா நினைப்பாருன்னு பார்த்தா. டேய், ஒன்னதான். ஓகே. இங்க என்னமோ நடந்திருக்கு. அவ இங்க வரதே இவனை பாக்குறதுக்காக தான். ஆனா ரூம் பக்கமே வராம அங்க நிக்கிறான். மித்ராவை பொறுத்த வரைக்கும் ஓசை மாதிரி நசநசன் பேசி சண்டை போடுற ஆளும் இல்ல. இவனும் சண்டை போட்டு பிடிவாதம் பிடிக்கிற ஆளும் இல்ல. என்னவா இருக்கும்? என்னம்மா, எது கலர? ஒன்னும் இல்லடி, சும்மாதான் தூசு விழுந்துட்டு. காலங்காலமா மனசுக்குள்ள ஏதாவது கவலை இருந்தாலும் கண்ணீரே வந்தாலும் பொண்ணுங்க சொல்ற ஒரே பதில் இதுதானம்மா. ஒன்னும் இல்ல, கண்ணுல தூசு விழுந்துட்டு இதுதானே. நிஜமாவே தூசு தாண்டி விழுந்துச்சு.
சரி எதுக்கு இங்கே நின்னுட்டு அங்க பாத்துட்டு நிக்கிறேன்? உள்ள போ. குரு சாம் இசை எல்லாரும் உள்ளதானே இருக்காங்க. இல்லண்டி பரவாயில்ல. யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. சாப்பிட்டாச்சா கண்ணா? தட்ட கூடாய். நான் சாப்பிட்டேன் பிரியாமா. நீங்க போங்க, நான் தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். குரு என்ன கையில இவ்ளோ பெரிய காயம்? அது அன்னைக்கு நீங்க வேஸ்ட் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தீங்கலாம், அதுல காலேஜ்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் தெரியாம அதுல மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தேட வந்ததுலதான். எது காலேஜ்ல உள்ள பேப்பரா? நானும் படிச்சவதான், தமிழும் படிச்சவதான். ஏன் கண்ணா அதுல காலேஜ் சம்பந்தப்பட்ட பேப்பரோ இல்ல படிக்கிற பாட சம்பந்தப்பட்ட எந்த பேப்பரும் இல்லையே. வீட்டை சுத்தி மரம் நிக்குது, இலையெல்லாம் பழுத்து பழுத்து கீழே தொலைஞ்சிருந்து. சருவா கடந்ததெல்லாம் குழந்தைகள் எல்லாம் விளையாடிய இடம். வரும் சருவால போட்டு தானே எரிச்சிட்டு இருந்தான். தெரியாம பட்டுடுச்சு பிரியாமா. தெரியாம பட்டிருக்கான். காய் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. நான் ஆயின்மெண்ட் போட்டேன். நீ என்ன ஆயின்மெண்ட் போட்டிருப்ப? இதனாலதான் நேற்றுக்கு ராத்திரி சாப்பிடாம காலமா சாப்பிடாம அப்படியே காலேஜுக்கு போயிருக்கேன். அது பிறகு உங்க வீட்டுக்கு போயிருப்ப, உங்க அம்மா ஊட்டி விட்டுருப்பாங்க. ஏ கண்ணா என்னைய பிரியாமான்னு தானே கூப்பிடுறேன். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நல்ல கேளுங்க அத்தை, இவன் என்ன நம்ம வேற வீட்டுல உள்ள பையனை மாதிரியா பாக்குறோம்? ஐயோ பிரியாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய அளவுல காயம் இல்ல. எங்க வீட்டுல நிக்கிறேன், எங்க பிள்ளை மாதிரி தானே நீ எங்களுக்கு. உன்னை பெத்தவங்க இந்த காயத்தை பாத்திருந்தா என்ன பாடுபட்டிருப்பாவ. நம்ம பிள்ளை நம்ம கிட்ட நின்னுருந்தா இப்படி சின்னதா அடிபட்டு இருந்தாலும் நமக்கு தெரியும். நாங்க கண்டுக்காத மாதிரி அவங்களுக்கே வருத்தமா போகும்ல. அது பிறகு நிம்மதியா அங்க இருப்பாங்களா? என்ன கண்ணா முதே சொல்லிருக்கலாம்ல. சரி இசை நீ தட்ட கொடு, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி அத்தை. கையை காட்டு குரு, நானே போட்டு விட்டுறேன். உங்களுக்கு எதுக்கு பிரியாமா சிரமம்? நீங்க வைங்க, நான் போட்டுக்கலாம். அப்படியே இவனை அடிச்சிடலாம் போல இருக்க. ஏங்க நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டேய் முதல்ல அறிவு இருக்கு தானே உனக்கு? முதே வீட்ல சொல்லிருந்தேனா அப்பே மித்ரன் கூட டாக்டர் தானே. அப்பே ஏதாவது பண்ணி காய் இந்த அளவுக்கு ஆயிருக்காத. நீ வச்சிட்டு இருந்துதான் இப்படி ஆயிருக்க. பிரியாண்டி என்ன சாம்? நீங்க வச்சுட்டு போங்க, நாங்க இருக்கோம்ல, போட்டு விடலாம். இல்ல சாம் நானே போட்டு விட்டுறேன். இல்ல பிரியாண்டி, நீங்க வச்சுட்டு போங்க, நாங்க பாத்துக்கலாம். சரி சாம் பார்த்து போட்டு விடுங்க. ம். கையை காட்ட, நானே போட்டு விட்டுறேன். மித்ரா. மித்ராவா? அவ எப்ப வந்தா? எப்ப வந்தான்னு தெரியலையே. வாமா, நான் தான் கூப்பிடுறேன்ல. இல்ல பரவாயில்ல. நான் வான்னு சொல்றேன், நீ பரவாயில்லைங்கிற. அப்ப ஏன் பேச்சுக்கு என்ன மரியாதை? ஒன்னும் இல்ல. ஐயோ மித்ரா நீங்க எப்படி அழாதுங்க. ஒன்னும் இல்ல, மருந்து போட்டா சரியா போகும். டாக்டரோட தங்கச்சி நீங்க இந்த காயத்துக்கு இப்படி அழலாமா? நீ கைய ஒழுங்கா காட்டுடா, மருந்து போட்டு விட்டுறேன். இந்த ஓசைக்கு வேற வேலையே இல்ல. டேய் நான் ஏற்கனவே ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுட்டேங்க. நீ நல்லா போட்டு கிழிச்சிருப்ப, நீ போட்ட லட்சணம் தான் தெரியுதே. ஓசை என்ன? உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கியா இல்ல உன் வீட்ல தான் ஏதாவது டாக்டர்ஸ் இருக்காங்களா? இந்த மருந்து போட்டு விடுறதுக்கு டாக்டரா இருக்கணும் தான் இருக்கா? இதுங்க ரெண்டுக்கும் எப்ப அடிச்சுக்கணும்னு சுத்தமா அறிவில்ல. இவ வாரா. அழாதடி, ஒன்னும் இல்ல. நீ ஒன்ன போட்டு விட வேண்டாம், பாக்ஸ் மித்ரா கிட்ட கொடு. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, மித்ராவோட அண்ணி டாக்டர், அப்புறம் அண்ணா கூட டாக்டர் தானே. அதனால அவளுக்கு தெரியாததான் உனக்கு தெரிய போகுது. உனக்கு வர வேலை இல்லையா? மித்ரா நீங்க உட்காருங்க, நீங்களே போட்டு விட்டுருங்க, எனக்கு வேலை இருக்கு. அழாதன்னு சொல்றேன்ல. நீ என்ன வீட்டு கிளம்பலையா? நம்ம போலாம் போலாம். இதுதானே வேண்டாங்கிறது. இதனாலதான் கையை காட்டவும் இல்ல, அதையே பண்ற. என்னால தானே நான் டைரியை தீல போடாம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு காயமா? டேய் நீ என்னடா ஏன் பின்னாடி யாரும் வந்திருக்க? ஓ இது வாரூம்லாம். நீ என்னடி அப்படியே எந்திரிச்சு வாரூம்க்கு வந்துட்ட? அப்புறம் அவங்க அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். நீ எந்திரிச்சு வந்த, நான் பின்னாடியே வந்தேன். ஏடா நான் உன் எக்ஸ் தானே, நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துருவியா? ஏண்டி மரமண்டா, உன் மண்டைக்குள்ள அறிவு இருக்கா இல்லையா? நானே என் தம்பிக்கு அடிப்பட்ட சோகத்துல இருந்தேன். தம்பியா? ஏண்டா டேய் உனக்கு என்ன முறையில அவன் தம்பி? அது எங்களுக்குள்ள 1000 இருக்கும், ஏன் 1008 சீக்ரெட்ஸ் கூட இருக்கும். உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. உன்னெல்லாம் இந்த ஜென்மத்திலே அவன் அண்ணனா தத்தெடுக்க மாட்டான். ஏடா ஒரு பொண்ணு போனா அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போயிருவியா? ஏன் அறிவு கெட்டவளே, அதான் சொல்றேன்ல, அவன் ஃபீலிங்ஸ்ல இருந்தான். அவன் கையில அடிப்பட்ட ஃபீலிங்ஸ்ல அவன் இருந்தான். அவன் ஃபீல் பண்ணதை பார்த்து நானும் ஃபீலிங்ஸ்க்குள்ள போயிட்டேன். நான் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை யார்டி எந்திரிச்சு உன் ரூம்குள்ள வர சொன்னது? எது? ஏ ஓசை, உன்னதான் கேக்குறேன். என் தம்பி ஃபீலிங்ஸ்க்குள்ள நானும் நுழைஞ்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்.
அந்த நேரம் நீ வெளியே தானே போயிருக்கணும். உன் பின்னாடி நானும் வெளியே வந்திருப்பேன்ல. டேய் வெளிய போடா. நான் எப்படி வெளியே போக முடியும்? வந்த வெளியாதான் வெளிய போ. அதான் நீ கொடுத்ததெல்லாம் மொத்தமா வாங்கிட்டேல. நான் எங்கடி வாங்கினேன்? இப்பவா நான் தான் கொடுத்துருக்கேன். டேய் வெளிய போடா. ஏன் அறிவு இருக்கா உனக்கு? அந்த பொண்ணையும் அழுதுட்டு நிக்குது. அதுவும் இல்லாம அவனுக்கு வேற மருந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்துல நான் வெளியே போனா அது நல்லாவா இருக்கும்? தம்பி பெட்ரூம் எட்டி பாக்குறது தப்பு இல்ல. அவ எந்திரிச்சு போட்டும், அதுக்கு பிறகு நான் போய்க்கிறேன். ஆமா அவங்க அவனுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அத கூட எட்டி பார்க்காத நல்லவனா நீ? நீ மானம் கெட்டவன் இல்லடா. யாரம்மா குட்டி? நான் மானம் கெட்டவனா? ரொம்ப பல்ல காட்டாத. நான் உன் எக்ஸ், உன் ஃப்ரெண்டு தங்கச்சி. என்கிட்டயே எப்ப பாரு தப்பா தானே நடந்துக்கிறேன். இந்த ரூம் தாண்டி வெளியே போக முடியாதா உன்னால? இது வேற அது வேற. அப்போ வெளியே போக மாட்டேன். வெளியே போக முடியாது. வேணா ஒரு ரிகர்சல் பாத்துடலாமா? என்ன சிக்னல் கொடுக்கறியா? என்ன பட்டு குட்டி, அவ அந்த ரூமை விட்டு போறது வரைக்கும் நான் இங்க இருந்து வெளியே போறது இல்ல. எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சின்னதா ஒரு ரிகர்சல் பாத்துடலாமே. பைத்தியக்காரன், சூடு சொன்ன கொஞ்சமாவது இருக்கா இவனுக்கு? ஏண்டா வரும்போது தானே என்ன அள வச்சு கூட்டு வந்த. உனக்கு சூடு சொரணை இருந்திருந்தனா ஏன் ரூம்க்கே வந்து ரிகர்சல் பார்க்கலாமான்னு கேப்பியா? அம்மோ, சூடு சொரணையை பார்த்தா எல்லாம் காரியம் ஆகாது. அம்மா நீ கொடுத்ததெல்லாம் மொத்தமா வாங்கிட்ட, திருப்பி ஆரம்பிக்கிற. நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிதானே கூட்டு வந்த. அது நீ என் பக்கத்துல இல்லாத டைம்ல பக்கத்திலே அழகான பொண்ணை வச்சுட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு நானே லூசா? இசை, இந்த முழுக்கிற கண்டென்ட் தப்பிக்கணும்னா பேசாம பாத்ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. அதுக்குள்ள இந்த முழுக்கிறக்க போர் அடிச்சு வெளியே போயிருவான். தொழடா அறிவு கட்டவனே. ஏய் ஏடி எங்கடி போற? அடி பாவி, இந்த ஓசை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டா. இப்ப நமக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும்? ஏண்டி ஓசை, ஒண்ணு பண்ண மாட்டேன், வெளியே வா. சும்மா உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கலாம். போடா மானம் கட்டவனே. நீ பேசின பேச்சுக்கு உனக்கு தேவைதாண்டா மவளா. நானா மானம் கட்டவன்? நீ வெளியே வாடி, உன்னை வச்சுக்கிறேன். போச்சுடா, எங்க அழுக்கையே முடியலையா என்னமோ. மித்ரா, நான் மருந்து போட்டுட்டேன். ரொம்ப எரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எது கலர் இப்போ? என்னால தானடா இப்படி ஆச்சு உனக்கு. சாரி குரு, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என் முட்டாள்தனத்தால டீலேந்து என் டைரி எடுக்க போனதுனால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இவ்ளோ லவ் பண்றியாடி நீ? சாதாரண தீக்காயத்தையே உன்னால தாங்கிக்க முடியல. இவ்ளோ லவ் பண்ணிட்டு எப்படி உன்னால காதலே இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல முடியுது? சாரி குரு, உனக்கு காயானதுக்கு பதிலா எனக்கு பட்டிருக்கலாம். அது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆனா என்னால கையில இவ்ளோ காயத்தை பார்க்க முடியல. ஏன் தெரியல, ஆனா என்னால பார்க்க முடியல. எனக்கு பட்டிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா இது ரொம்ப வலிக்குது குரு. ஏய் போதும். சாரி குரு, ஏய், சாரி. இப்ப என்ன பண்ண? இல்ல, நான் கிளம்புறேன். எத்தனையோ நாள் உன்கிட்ட நான் விளையாடி இருக்கேன், ஹக் பண்ணிருக்கேன், கிஸ் பண்ணிருக்கேன். நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி கூட உன்கிட்ட விளையாடி இருக்கேன். அப்ப எல்லாம் நீயா எனக்கு சின்னதா ஒரு முத்தம் கூட கொடுத்தது கிடையாது. ஆனா காயப்பட்டிருக்க இடத்துல உன் ஃபர்ஸ்ட் கிஸ் கொடுத்துருக்க. எந்த அளவுக்கு என் மேல லவ் வச்சிருக்க. ஆனா அதை வெளிக்காட்டுறதுக்கு இவ்ளோ தயங்குறேனா? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. வரேன். அப்புறம் இனிமே நானே வந்து மருந்து போடலாம். வரேன். ஒரு நிமிஷம். நீ ரெஸ்ட் எடு. நான் அன்னைக்கிட்டே சொல்லாம வந்துட்டேன். நோட்ட சொன்னேன், அவ சின்ன குழந்தையெல்லாம் மறந்துடுவா. பரவாயில்ல, உன்னை அங்க காணலைன்னா இங்கதான் இருப்பேன்னு தெரியும். கை ரொம்ப எரியுதா? ஏன் இதெல்லாம் ஊதுனா போகுது, இதுக்கெல்லாம் அழுதுட்டு நிப்பியா? நான் தான் சொல்றேன்ல, அடிப்பட்டது உனக்கு, ஆனா வலிக்கிறது எனக்கு. மித்ரா, ஐ லவ் யூ. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய்.
சாரிடி, நான் உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன்ல. தப்பு என் மேல தானே. எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டேன். பழிய நீ ஏத்துக்கணுமா? இல்ல, நான் உனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டேன்ல. அப்படியெல்லாம் இல்ல. இனிமே உன்கிட்ட என்ன எப்படி தெரியும்? என்ன லவ் பண்ணியும் ஏன் அதை மறைக்கிற? எப்பல இருந்து தெரியும்? ஏன் என்ன உன் பின்னாடி வர வச்ச? இப்படி எதுவுமே கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன். நிஜமா? நிஜமா. ஏன்? ஏன்னு தெரியல, நீ அழும்போது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம காரணமே இல்லாம உன்னை அழ வைக்கிறேன்ல. உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தானே பண்ணிருப்பாங்க. சரி, டைரி டேபிள் மேல தான் இருக்கு. போகும்போது எடுத்துட்டே போ. இல்ல வேண்டாம். ஏன்? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பிறகு என்ன வெறுத்தாலும் ஒன்றும் இல்லை. இதே லவ்யா மேல அதுக்கு பிறகு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ எடுத்துட்டு போ. எனக்கு எந்த காரணமும் தெரிய வேண்டாம். அந்த டைரியை படிக்கிறதுக்கு நீ ரொம்ப ஆசைப்பட்டல, அது இங்கே இருக்கட்டும். இப்போ மனசார சொல்றேன், உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோ. ஆனா என்கிட்ட மட்டும் எதுவும் கேட்காத. சரி, அழாத. ஓய், ம். ஐ லவ் யூ. ம். அதானே, பதில் வராதே. இவன் எப்ப அவளை அனுப்பி நான் எப்ப வெளியே போறது? இப்ப வர வெளியே போனா நல்லா இருக்காது. வெளியே எந்த சத்தமும் இல்ல. அப்பனா கண்டிப்பா இவன் கிளம்பியிருப்பான். எப்பா, இவன் கிட்ட மட்டும் மாட்டி இருந்தோம். லப்ப லப்பன் பேசுறது மட்டும் இல்லாம என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நான் என்ன அவன் பொண்டாட்டியா? போச்சுடா. அட குரங்கு குப்புசாமி, நீ என்னமா இந்த ரூமுக்குள்ள இருக்க? முருகா, டேய், நீ நீ என்னமா போகலையா? நல்லா இருக்குடி. என்ன சோப் யூஸ் பண்ற? பார் சோப்பு. வெளிய போட குரங்க. வெளியே போலான்னு தான் இருந்தேன். ஆமா, இதுக்காக தான் உள்ள போனியா? எதுக்காக? டேய் குரங்க, நான் உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள போனேன். ஏன்டி தப்பிக்கணும்னு நினைக்கிறேன்? இந்த சாமோட அழகுக்கும் அறிவுக்கும் எத்தனை பொண்ணுங்க நீ நான் போட்டி போட்டு வராங்க தெரியுமா? ஆனா உனக்கு பாரு, நான் கிடைச்சதுக்கு பிறகு கூட நீ என்ன துரத்துற. என் ரேஞ்சே வேறடி. போடா மங்குடி மண்டையா, வெளிய போடா. ஏமோ அம்மூன் கூப்பிடுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? இத எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்பப்போ நானும் யூஸ் பண்ணிக்கிறேன்டி. அப்புறம் என்ன சோப் யூஸ் பண்ற? ஏய் நிஜமாடி சூப்பரா இருக்க. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? ஓய், என்ன கிளம்பலையா? ஏன் கிளம்பணுமா? இல்ல, வேண்டாம், கிளம்ப வேண்டாம். இப்படியே நில்ல. எவ்வளவு நேரம்? விடிய விடிய இப்படியே நின்னாலும் எனக்கு ஓகே தான். சம், தள்ளி போ. அதுக்கு பிறகு என்ன அசிங்கப்படுத்துவேன். அப்ப நீ அழுத, அதனால கோவத்தை காமிச்சேன். நீ அழாத, அப்ப அசிங்கப்படுத்த மாட்டேன். உனக்கு தான் ரொமான்ஸ் பண்ணவே வராதே. நீ யார்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? ஆ, இல்ல, நான் எதுவும் கேட்கல. அப்போ ஒரு ரிகர்சல் பாத்துடலாம். அப்பவும் இல்ல இப்பவும் இல்ல. வெளிய போடா. ஐயோ அம்மு, நீ தான் வெளியே போடா வெளியே போடான்னு சொல்ற. ஆனா உன் லிப்ஸ் எப்போ மாதிரி இங்கே இருடான்னு சொல்லுத. சரி, என்ன சோப் யூஸ் பண்றேன்னு சொல்லு, நானே கிளம்புறேன். பார் சோப்பு. அந்த ஸ்மெல் மாதிரி இல்லையே. இங்க போடுறோம், நான் நல்லா கேட்டுருவேன். நான் நல்லா கொடுத்துருவேன். எங்க கேளு பாக்கலாம். இசை, இவன் ஒரு ஃபார்ம்ல தான் நிக்கிறான். இந்த குரு வேற அவங்கள ஒரு நேரமா அனுப்ப மாட்டேங்கிறான். ஏண்டா இவ்ளோ நேரமாவா மறந்து போடுவீங்க? இவன் வேற என்ன பேசினாலும். ஓய், என்னடா கேட்கவே மாட்டேங்கிறான். ஏய் சிப்படா. அவள தள்ளியா விடுறான். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி, பாக்குறியா? வேண்டாம் சாம், விளையாடாத பாத்துக்கோ. விளையாடலாமா? சின்ன விளையாட்டு. உன்னால முடிஞ்சா என் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போ பாக்கலாம். நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவம் பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை. நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை. நீ முதல் அலை. என்ன மேடம், எப்பவுமே ஃப்ரீஸ் ஆயிருவீங்க, இன்னைக்கு கண்ணு மூடல. எனக்கு ஒண்ணு வேணுமே, ஒரு ஹெல்ப் பண்றியா? ஷூர் பேபி. நீ இப்படி இருந்துட்டு கேட்கும் போது எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும்? சொல்ல, வானத்துல இருக்கிற அந்த நிலா வேணுமா, இல்ல செவ்வாய் கிரகத்துல உன்னை வாழ வைக்கவா? உனக்கு என்ன வேணான்னு சொல்லு,
எனக்காக தான் நீங்க இருக்கீங்களே மாமா. எனக்கு வேற எதுவும் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. என்ன வேண்டான்னு சொல்லு. ஓடி புடிச்சு விளையாட மான் வேணுமா, இல்ல சேர்ந்து விளையாட மயில் வேணுமா, வீரத்தை விலை பேசின சிங்கம் வேணுமா, இல்ல சீரிப்பாயும் புலி வேணுமா? சொல்லாமோ உனக்கு என்ன வேணும்? வானத்துல இருக்க நிலா, அது முதல்ல கேட்டுட்டேன்ல. அந்த வானத்துல கொட்டி கிடக்கிற நட்சத்திரம் வேணுமா, இல்ல சுட்டரிக்கிற சூரியன் வேணுமா? எது வேணும்னு சொல்லாமோ அதை கட்டி இழுத்து உன் காலடியில கொண்டு போடுறேன். கேளு, என்ன வேணும்? ஒரு பாட்டில் பாய்சன் வேணும். ஏய், என்னமோ எங்க அப்பன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தோ வெளியே உட்கார்ந்துருக்கானே என் தம்பி. அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தான். அப்ப கூட நீ இப்படி தப்பான முடிவெடுக்க நினைக்கலையே. அந்த யூஎஸ்ல ஒரு வருஷம் கஷ்டப்படும் போது கூட இப்படி தப்பான முடிவெடுக்க நினைக்கல. ஆனா இப்ப இப்படி தப்பான முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமோ? ரொம்ப நடிக்காத. நான் சாப்பிடுறதுக்காக பாய்சன் வாங்கி கொடுன்னு சொல்லலடா, உன் வாயில ஊத்துறதுக்காக தான். என்னடா இடிக்கிற? நீ வேணா பாரு, நீ பாய்சன் வாங்கி கொடுக்கறியோ என்னமோ. இங்க எலி மருந்தெல்லாம் இருக்கு வீட்ல. உன் வாயில ஒரு நாள் ஊத்தலனா என் பேர் இசை இல்லடா. அப்புறம் பேரை மாத்தி ஓசைன் வைக்க போறியா? ஆமா ஓசை, நிஜமாவே உனக்கு இசைன் பேர் வைக்காம ஓசைன் பேர் வச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை தெரியாதனமா நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஐ மீன் உன் கழுத்துல தாலி கட்டி உன் புருஷங்கிற பேரை எனக்கு வருதுன்னு வச்சுக்கோ. யோசிச்சு பாரு, சாம் ஓசை அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? இல்ல ஓசை சாம்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? நான் கூட ஒரு நாள் இப்படி யோசிக்கலடா. இசைக்கு அப்புறம் சாம் வரான்னு ஒரு நாள் கூட நான் யோசிக்கல. ஆனா நீ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க போல. இல்லடி, இசைங்கிற பேரை மாத்தினா ஓசைன்னு தானே வைக்க முடியும். இந்த பேரை வேற உனக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு. எங்க பாரடி சொல்லலாம், பேரை மாத்தும் போது இந்த மாமன் கிட்ட சொல்லாம பேரை மாத்த கூடாது. ஓகே, நீ நடத்துடா. உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. இறக்கி விட போறியா? இல்ல நான் என்ன பண்ணுவ? ஏன் எதுக்கடி கத்துற? ஐயோ, ஏய் லூசு ஓசை, ஏய் கொத்தாதடி. ஏ செல்லாம், என் எக்ஸ் எல்லாம் கத்தாத. நான் கை எடுக்கிறேன், கத்தாத ப்ளீஸ். ஏய் அம்மோ, உனக்கு வேணா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன். அம்மோ, மாட்டி விட்டாளா? டேய், வீட்டுக்கு போறேன்னு வந்தா சும்மா கத்தி கத்தி கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான். இவனுக்கு காதே கேட்காது. டேய், ஏண்டா உன் பொண்டாட்டி எல்லாம் உன்னை தேட மாட்டாளா? ஏன் மச்சான், நான் தொந்தரவா வந்துட்டேன் போல. என்ன மூச்சு சத்தம் போட்டா? ஐயோ, ஒன்னதான். அது கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? ஆமாண்டா, அம்முக்குதான் கரப்பாம்பூச்சின்னா பயமாச்சே. அதான் உன் தங்கச்சி அம்முக்கு. அவ கரப்பாம்பூச்சின்னு கத்துனாளா, அதான் காப்பாத்துறதுக்கு வந்தேன். சரி மச்சான், கரப்பாம்பூச்சி எங்க? அது கட்டையெல்லாம் அடிச்சிட்டேன்டா. ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு தெரியும் அம்மு, உன் ரூம்ல இருந்து இப்பெல்லாம் அடிக்கடி அண்ணன் சத்தம் வரும். வந்தா கரப்பாம்பூச்சியா இருக்கும். அதான் நான் வரதே கிடையாது, இருந்தாலும் தெரியாதனமா வந்துட்டேன். இசை இவனை மாட்டி விடுறதா கத்தி. அண்ணன் இப்ப இதெல்லாம் நமக்கு பங்கு உண்டுன்னு நினைக்கான். அண்ணே, இதுல எனக்கு பங்கே இல்ல. கரப்பாம்பூச்சி அடிச்சதுல தானே? அது தெரியும் அம்மு, உனக்கு தான் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயமாச்சே. டேய், நான் கிளம்புறேன். ஆமா, நீ வரும்போது மித்ரா எங்க இல்ல? இல்லையே, குரு தூங்கிட்டு இருக்கான். ஓ, குரு தூங்குறானா? ஓசை, அவன் தூங்குனதுனாலதான் கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டியா? ஓகே ஓகே. சமாளிக்குது பாரு, எப்படி சமாளிக்குது. வரேன். ஓகே மச்சான், உன் தங்கச்சி ரூம் ஆச்சு, நீயாச்சு, நீங்க நின்று பேசி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். இல்லடா, உனக்கு இருக்கணும்னா இரு. மொத்தம் அவளுக்கு அண்ணன மாதிரி பேசுடா. ஆமாண்டா, கரப்பாம்பூச்சி அடிக்கும் போது என் அம்முக்கு நான் அண்ணங்கிறது உனக்கு தெரியாது பாத்தியா? ஏண்டா, கல்யாணம் ஆகுறது வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு உன் டைமுக்கு தூங்கிட்டு இருந்த. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுலாம். இப்பவும் என்னடா, எந்த ரூம்ல இருந்து ஓசை கேட்டாலாம் நீ முதலா வர? நல்ல புருஷனாலாம் இருக்க மாட்டியா மச்சான்? ஆமா, கரப்பாம்பூச்சி அடிச்சு போட்டியே. அந்த கரப்பாம்பூச்சி எங்கடா? அத நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தூக்கி வெளியே போட்டுட்டோம். ஏமா செத்து போன கரப்பாம்பூச்சி எங்க? அதான் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தூக்கி வெளியே போட்டுட்டோம். ஓ, நீ தான் சேர்ந்து தூக்கி போட்டியா? சரி சரி. இவன் கரப்பாம்பூச்சியை கேக்குறானா? அறிவு கட்டவன் இவன் என் ரூமுக்கு வரப்போ எனக்கு கெட்ட பேரு. ஏன் மச்சான், கரப்பாம்பூச்சி அடிச்ச கட்டை எங்க? உன் ரூம் வாசல்ல தான் போட்டிருக்கேன், எடுத்து வெளியே போட்டுரு. நான் வரேன்.